வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.3ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்டில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 3 பகா எண்களின் கூடுதல் 80, அவற்றுள் இரு எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த எண்களை காண்க. 3 பகா எண்களின் கூடுதல் 80, அவற்றோட வேறுபாடு இரு எண்களோட வேறுபாடு 4ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பகா எண்ணா என்னான்னு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு பகா எண்கள் பகா எண்கள்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அது பகா எண்கள்னால் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 56, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97 இப்படியே போயிட்டுருக்கோம். இது வரையும் நான் 100 வரையும் பகா எண்கள் எழுதியிருக்கேன். இதில் 3 எண்களை கூட்டினா 80 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதில் இரு நம்பர் 4ன் வேறுபாடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 நம்பரு 3 எண்ணை கூட்டினோம்னா 80 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட இரு எண்களின் வேறுபாடு 4ன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படின்னு சொல்கிறோன்னா பாருங்கள், இப்போ 2 இந்த 7, 13லாம் இருக்குல்ல, 7, 11 இதெல்லாம் கூட்டினோம்னா இது எண்களின் கூடுதல் இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா 4ஆக இருக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி இதில் எது வருது 37, 41 பாருங்கள். இதுக்கு இடையில் எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்குது. 37க்கும் 41க்கும் இடையில் 4 நம்பர் இருக்குது. அப்போ 37, 41 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 8, 8, 78, 78 வருது. இந்த 78க்கு டிஃப்ரென்ஸ் 4. 78 டிஃப்ரென்ஸுக்கு 4. இரு எண்களின் வேறுபாடு 4ன்னு சொல்லியாச்சா. அடுத்து 2 எடுத்துக்குவோம். நம்ம 2ம் பகா எண் தானே. இப்போ இதை கூட்டினோம்னா 80 கிடைக்கும். இப்போ நமக்கு 3 நம்பரை கூட்டினோம்னா 80 கிடச்சிருக்கு. அது 2, 37, 41 இதெல்லாம் கூட்டினோம்னா நமக்கு 2 + 37 41 = 80. இப்போ நமக்கு 3 பகா எண்களின் கூடுதல் 80 கிடச்சிருச்சு. அப்போ இரு எண்களின் 4 வேறுபாடு உள்ள எண் 4 வேறுபாடு உள்ள எண் இந்த இடத்துல 4 விட்டாச்சு. 4 வேறுபாடு உள்ள எண்ணுனா அது 37, 41. 37க்கும் 41க்கும் இடையில் 4 நம்பர் இருக்குது. அதனால் 4 வேறுபாடு. அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.